இந்த வீடியோ எத பத்தி இருக்க போகுதுன்னா வந்து 12th முடிச்சு நீங்க வந்து காலேஜ் போறீங்க. ஆஸ் அ ஃப்ரெஷரா வந்து எப்படி ஃபர்ஸ்ட் டே வந்து காலேஜ் போலாம் அப்படின்னு தான் இருக்க போகுது. இதுல வந்து ஸ்டைலிங் அப்படி இருக்கும். பட் வந்து ஸ்டைலிங் மட்டும் இருக்குமான்னு கேட்டா இல்ல. நெறைய விஷயங்கள் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். காலேஜ் ஃபுல்லாவும் சில விஷயங்கள் 3 இயர்ஸ் ஃபுல்லாவுமே நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் சில இது மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து பிரிச்சு வந்து நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேர்ள்ஸ்க்கு பார்த்துருவோம். பாய்ஸ்க்கு வந்து பின்னாடி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நெறைய வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல ஆல்ரெடி பழைய வீடியோல சொன்ன மாதிரி தான் காலேஜ் சூஸ் பண்ணக்கமா வந்து ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு நீங்க வந்து கேட்டு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து ஒரு ஒரு 10 ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்டின்னா நம்ம வந்து 12த் படிக்கிற வரைக்கும் நம்மளுக்குலாம் வந்து யூனிஃபார்ம் தான் மேஜரா இருக்கிறதுனால, எங்கேயாவது ஃபங்ஷனுக்கு போனா போட்டு போற மாரி ட்ரெஸஸ் தான் வந்து நெறையா இருக்கும் கேர்ல்ஸுக்கு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சும்மா ஒரு 2, 3 டாப் தான் இருக்கும். அதே தான் நான் அட்மிஷன் போடும்போது போட்டுட்டு போனேன். அப்புறம் வந்து ஸ்கூல் பார்க்க போம்போது போட்டுட்டு ஐ மீன் காலேஜ் பார்க்க போம்போது போட்டுட்டு போனேன். அப்ளிகேஷன் போடும்போது போட்டு போனேன். இது மாரி ரிப்பீட்டேட்டிவா கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு. கொஞ்சம் ட்ரெஸ் தான் இருக்கிறனால ரிப்பீட்டேட்டிவா அதுதான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ தட் நீங்க வந்து எல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க எப்படியும் காலேஜ் போக தான் போறோம். 2, 3 ட்ரெஸ் வீட்ல எடுத்து குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்லுவாங்க. பார்த்தோனே இவங்க இப்படிதான் சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. அது உண்மையோ தப்போ கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப டிசைட் பண்றாங்களா, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க தேவை கிடையாது. நம்ம வந்து நம்ம க்ரூமிங்கா காட்டிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் லெவல்லேருந்து காலேஜ் லெவலுக்கு போயிட்டோம். ஸோ தட் அதுக்கேத்த மாரி நம்ம வந்து லுக்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவே பெட்டர். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் பண்ணா வந்து ரிப்பீட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப எப்படின்னா வந்து என் கிளாஸ்ல சில பேர் வந்து இருந்தாங்க யூஜிலலாம். அவங்க ஓப்பனா என்ட்டயே சொன்னாங்க. என்னன்னு தெரியுமா? என்ட்ட வந்து மொத்தமே 7 ட்ரெஸ் தான் இருக்கு. அதான் நான் ரிப்பீட் பண்ணி போட்டு வரேன். 6 நாள் காலேஜ் இல்ல 5 நாள் காலேஜ்னா வந்து அத போட்டுட்டு அடுத்த வாரம் மிச்சம் இருக்க 2 ட்ரெஸ்ஸ போட்டு திருப்பி ரிப்பீட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணும்போது ட்ரெஸ் சீக்கிரம் வீணா போகும். அது வேற விஷயம். ஆ அது மாரி இந்த 4 ட்ரெஸ் தான் இருக்குன்ற மாரி ஆயிடும். பாக்கறதுக்கு. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ரிப்பீட் பண்றது தப்பு கிடையாது. பட் வந்து அடிக்கடி வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க ஒரே ட்ரெஸ்ஸ. இது வந்து நானும் பண்ணியிருக்கேன். பட் வந்து 7 ட்ரெஸ் 8 ட்ரெஸ் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல. எனக்கு வந்து காலேஜ் போகும்போது ஒரு 10 டூ 12 ட்ரெஸ் வச்சிருந்தேன். பட் காலேஜ் முடிச்சுட்டு 5 வருஷம் ஐ மீன் காலேஜ் முடிச்சாச்சு. 5 வருஷம் காலேஜ் முடிஞ்சு இப்போ 10 டேஸ் 12 டேஸ் ஆகுது. இப்ப என்ட்ட நியர்லி வந்து 60 டாப்ஸ் இருக்கு. வீட்டுக்கு காலேஜ் போடுறதுக்கு இது மாரி மட்டும். வீட்டுக்கு மீன்ஸ் சிம்பிளா காலேஜ் போட்டு போறதுக்கு மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 60 டாப்ஸ் இருக்கு. டாப்ஸ் மட்டும். சல்வார்ஸ் தனியா அதெல்லாம் வேற இருக்கு. இது எல்லாமே வந்து கலெக்ட் பண்றதுல தான் இருக்கு. நான் வந்து யூஜில போட்ட டாப்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். அத இப்பயும் ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து ஆஃப் அன் ஹவர் ரிப்பீட் பண்றது கிடையாது. அதான் நான் உங்கள்ட்டயுமே சொல்றேன். இப்ப அத ஒரு 10 டாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு இது பண்ணிக்கலாம். ஆனா வந்து 4 டாப் 5 டாப் வச்சுக்கிட்டு அதே மாத்தி மாத்தி வந்து போட்டா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ல வந்து கலர்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன அப்டின்னா வந்து, இப்ப நீ லெகின்ஸ் செலவு பண்றாங்க அப்டின்னா, நீங்க டாப் தனியா, லெகின்ஸ் தனியா, ஷால் தனியா எடுக்கிற பெர்சன் அந்த மாரி ட்ரெஸ் போடுற பெர்சனா இருந்தா, இந்த ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாலிட் கலர்ஸ்ல வந்து பேண்ட்டும், ஷாலும் வந்து எடுத்து வச்சுருங்க. லெகினும், ஷாலும் வந்து உங்க சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க வந்து சப்பி ஆவீங்க, வெயிட் குறைவீங்க, ஏறுவீங்க அப்டின்ட்டு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க லெகின்ஸ. அப்டி இல்லன்னா உங்க சைஸ்லயே வந்து எடுத்துக்கலாம். சாலிட் கலர்ஸ்லாம் வந்து என்னன்னா, ஒயிட், பிளாக் நிச்சயம் வச்சுக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில காலேஜ்ல வந்து ஒயிட் வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கு நான் சொன்ன ரீசனா கூட இருக்கலாம். டிரான்ஸ்பரண்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால வந்து இது 2ம் எடுத்து வச்சுக்கோங்க. பெய்ஜ் இல்லன்னா வந்து சாண்டில் கலர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து உங்கள்ட்ட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நீங்க வந்து மிஸ்மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதே தான் ஒயிட், பிளாக், பெய்ஜ் கலர்ல வந்து டாப் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படின்னு எப்படி சொல்றதுன்னா வந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன். என்ட்ட ஒரே ஒரு பிளாக் கலர் டாப் இருக்கு. எங்க வீட்ல பிளாக் அவ்வளவா எடுக்க விட மாட்டாங்க. ஒரே ஒரு பிளாக் கலர் டாப் இருக்கு. அந்த பிளாக் கலர் டாப்புக்கு நான் வந்து லைட் கிரீன் கலர் பேண்ட் ஷால் போட்டுக்குவேன். ஆரஞ்ச் கலர் பேண்ட் ஷால் போட்டுக்குவேன். எல்லோ கலர் பேண்ட் ஷால் போட்டுக்குவேன். பிங்க் கலர் பேண்ட் ஷால் போட்டுக்குவேன். பிளாக்கே போட்டுக்குவேன். பிளாக் கலர் பேண்ட் ஷால், ஒயிட் கலர் போட்டுக்குவேன். இது மாதிரி வந்து வேரியேஷன் காட்டும். ஒரே டாப் தான். ஆனா வந்து எப்படி சொல்றது? பேண்ட் ஷால் மாத்துறனால அது டிஃபரெண்டா தெரியும். அந்த பேண்ட் ஷால்க்கு ஏத்த மாரி கலர்லயே நான் வந்து தோடு போட்டு போயிடுவேன். சுத்துற லுக்கே வேற மாரி வந்து காட்டும். இப்படி நீங்க வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஒரே ட்ரெஸ்ஸ ரிப்பீட் பண்ணாலும் வந்து அவ்வளவா தெரியாது. ட்ரெஸ் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி போனேன்றத உங்கள்ட்ட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. ஐ மீன் நாங்க வந்து கொரோனா பேட்ச்சா, ஸோ தட் வந்து ஃபோன்ல பேசி நல்லா பழகிட்டோம் நெறைய பேர்கிட்ட. அதே நேரம் வந்து ஃபோன்ல பேசி பழகுனவங்க நேர்ல பார்த்தா, "நீ இப்படியா?" அப்படின்ற மாரி சிரிச்சாங்க. ஏன்னா ப்ரொஃபைல்ல நம்ம நல்ல ஃபோட்டோ வச்சிருப்போம். நேர்ல போம்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு போற மாரி நல்லா எண்ணெய் தடவி வலிச்சு, ஆ சீவிட்டு போயிருந்தேன். அப்பலாம் முன்னாடி இப்படி ஏத்தி சீவுவேன். அதனால தான் இந்த சொட்டைலாம் தெரியுது. அந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க. ஆ ஆயில் வந்து ஸ்கூலுக்கு தடவுற மாரி தடவாதீங்க. கொஞ்சமா தடவுங்க. ஹேர் வாஷ் வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஹேர் வந்து நீட்டா இருக்கும். எண்ணெயே தடவாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். முடி புடுங்கிட்டு போயிடும். ஏன்னா வந்து எனக்கு காலேஜ் வந்ததுலேருந்து முடி ரொம்ப ரொம்ப கொட்டி, முடி வீணாயிடுச்சு. கிரே ஹேர் எல்லாம் வந்துருச்சு. கிரே ஹேர் ஆல்ரெடி இருந்துச்சு. காலேஜ் போனதுலேருந்து சுத்தமா எல்லாமே போயிடுச்சு. அதே நேரம் வந்து ஒரே ஹேர் ஸ்டைல் ரிப்பீட் பண்ணாதீங்க. என் கூட படிச்ச 5 வருஷம் என் கூட படிச்ச நெறைய பேரு ஒரே ஹேர் ஸ்டைல் 5 வருஷம் போடுறாங்க. எனக்கு இன்னைக்கு போட்ட ஹேர் ஸ்டைல் மறுநாள் போனா கூட 2 முடி மாறிடும். அப்படி இப்படி தான் மாறி வரும். ஒரே மாரி ஒரே அளவுல முடி எடுத்து தினமுமே அதே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வராங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியவே இல்ல. அவங்களுக்குலாம் வந்து நான் பார்த்தது என்னன்னா, யூஜில வந்து 2 பேரு கிளாஸ்மேட்ஸ் மாரி. அவங்க வந்து இந்த இடத்துல மட்டும் இப்படி இழுத்து பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஹேர் இத மட்டும் பார்ட்டிஷன் எடுத்து இப்படி போட்டு பண்ணிட்டு வருவாங்க. 3 வருஷமா அவங்க அதே ஹேர் ஸ்டைல்ல தான் இருந்தாங்க. இப்ப ரீசென்ட்டா பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் முடி ஏறியிருக்கு. இப்ப எனக்கு எப்படி ஓவராலா ஓரளவு ரவுண்டா ஏறியிருக்கு. அவங்களுக்கு அப்படியே ஸ்கொயரா இந்த இடத்துல சென்டர் இடத்துல மட்டும் உள்ள ஏறியிருக்கு. மிச்சம்லாம் இங்க இருக்கு முடி. இந்த இடத்துல மட்டும் இங்க இருக்கு முடி.
அது எவ்வளோ ஆடா இருக்கும் தெரியுமா? அந்த ஹேர் லைன் மேல ஏறிடுச்சுங்கும்போது நம்மளுக்கு வந்து அதில முடி வளர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால அந்த தப்ப மட்டும் நீங்க பண்ணாதீங்க. ஒரே ஹேர் ஸ்டைல்ல வந்து இருக்காதீங்க. அ வீக்லி வீக்லி ஒரு 2, 3 ஹேர் ஸ்டைல் மாத்துங்க. 2 நாள் ஒரு ஹேர் ஸ்டைல் போடுங்க. 3ஆவது நாள் மாத்திருங்க. அது மாரி நம்ம மாத்தும்போது ஹேர் லைன் வந்து மேல ஏறாம இருக்கும். முடி கொட்டுறதும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். காலேஜ்னாலே எல்லாரும் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹேர் வந்து லூஸ் ஹேர்ல விட்டுட்டு போறது தான் காலேஜ்ன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அ ஒரு நாள் ஒரு ஸ்டைலிங் பண்ணலாம். பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் உண்மை. ஒரு நாள் வந்து பின்னிட்டு போங்க. ஒரு நாள் வந்து லூஸ் ஹேர்ல விடுங்க. ஒரு நாள் கிளட்ச் போட்டுக்கோங்க. லூஸ் ஹேர் வந்து எங்க காலேஜ்ல அலோ கிடையாது. நான் கிளட்ச் போட்டு தான் சுத்திட்டு இருப்பேன் முக்காவாசி நேரம். அதனாலயே முடி வந்து கொட்டிருச்சு எனக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் வந்து சொல்றேன். முடி வந்து ட்ரை ஆகி கொட்ட ஆரம்பிச்சுரும். அ அத வந்து பார்த்துக்கோங்க. ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. இதான் நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன் ஹேர பொறுத்தவரைக்கும். ட்ரெஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க வந்து ஹேர விட்டுட்டீங்கன்னா, அது ரொம்ப ஆடா இருக்கும். நல்லாவே இருக்காது. அத நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்கப். மேக்கப்ன்றது வந்து மேண்டேட்டரியான்னு கேட்டா, என்ன கேட்டா மேண்டேட்டரி கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ, அதே வந்து யூ ஆர் லுக்கிங் குட் அவ்வளதான். ஓகே. நீங்க எப்படி இருக்கீங்களோ, அதுதான் வந்து அப்படியே காட்டுங்க. அதுதான் பெட்டர். நீங்க மேக்கப் போட்டு தான் உங்கள அழகா காட்டணும். டெய்லி பேசிஸ்ன்றது அவசியம் கிடையவே கிடையாது. பட் உங்க காலேஜ்ல அலோவ் பண்ணாங்க அப்படின்னா, லைட்டா வேணா வந்து காஜல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா லைட்டா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். பட் எங்க காலேஜ்ல லிப்ஸ்டிக் அலோவ் பண்ணுவாங்க. பட் நான் பெருசா போட்டது கிடையாது. இப்ப நான் போட்டிருக்கிறது கூட பிரிக் கலர் தான். ஆனா வந்து இதெல்லாம் நான் காலேஜ் போட்டு போனதே கிடையாது. போல்டா இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் லிப் பாம் மட்டும் போட்டுக்குவேன். அவ்வளதான். அப்புறம் வந்து ஐலைனர் நான் டெய்லி போடுவேன். 5 வருஷமும் போட்டுட்டு தான் இருந்தேன். சாரி 3 இயர்லேருந்து போட ஆரம்பிச்சேன். பிஜி ஃபுல்லா கன்டின்யூ பண்ணேன். அதான் போட்டிருந்தேன். அது வந்து ஒரு போல்டு லுக் குடுக்கும். அதுக்காக நான் போட்டிருந்தேன். பட் எப்படி போட்டாலும் நான் கண்ணாடி போட்டு மறைச்சிட போறேன். அப்படி எதுக்கு போட்டேன்னு தான் எனக்கும் தெரியல. ஆனா ஐலைனர் போடாதப்ப என்ன கேட்பாங்கன்னா, "ஏன் டல்லா இருக்க? தூங்கலையா? சண்டையா? அழுதியா?" அப்படிலாம் கேட்பாங்க. அது வந்து நிஜத்துல எனக்கே நடந்திருக்கு. நீங்க வந்து ஒன்ஸ் ஐலைனர் போட்டு பழகிட்டீங்க, இல்ல காஜல் போட்டு பழகிட்டீங்கன்னா வந்து அப்படியே பார்த்து பார்த்து பழகுனவங்களுக்கு நீங்க போடலன்னா ஒரு மாரி தான் இருக்கும். ஸோ தட் உங்களோட லுக்க நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப் வந்து நாட் எசென்ஷியல், மேண்டேட்டரி கிடையாது. உங்க ஸ்கின் வந்து எப்படி சொல்றது? இப்பதான் வந்து நல்ல ஒரு மாரி நல்லாருக்கும் உங்க ஸ்கின்னு. அது நீங்களே வந்து டேமேஜ் பண்ணிக்காதீங்க. என்ன கேட்டா நெறைய பேர் ஸ்கூல்லயே வந்து மேக்கப்லாம் போட்டு ஸ்கின் கேர்லாம் தப்பு தப்பா பண்ணி வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஆ மேண்டேட்டரி கிடையாது. அத வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து ஏதாவது 1, 2 போட்டுக்கலாம் அவ்வளதான். டெய்லி பேசிஸ்ல வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு இது பண்ணிக்கோங்க. மேக்கப் இம்பார்ட்டன்ட்டே இல்லன்னு சொல்றேன்னா, வந்து ஸ்கின் கேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நான் வந்து காலேஜ் டயத்துல வந்து ஸ்கின் கேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்கல. கொரோனா டயத்துல வந்து வீட்ல இருந்தப்ப ஸ்கின் கேர்லாம் பண்ணேன். அதே வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணோனே என்னால அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸ்கின் சிவியரா டேமேஜ் ஆனுச்சு. எனக்கு வந்து வெயில் சுத்தமா ஒத்துக்காது. அப்பலாம் வந்து சன்ஸ்கிரீன்லாம் நான் போட்டதே கிடையாது. ரீசென்ட்டா பிஜி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சன்ஸ்கிரீன்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சன்ஸ்கிரீனு, மாய்ஸ்சரைசர் அப்புறம் வந்து லிப் பாம். இது 3ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் கேர் வீடியோ வேணும்னு சொல்லுங்க. தனியா நான் வந்து குடுக்குறேன். எந்தெந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஏஜ்க்கு வேணும்னு சொல்லுங்க. நான் வந்து பார்த்து நான் வந்து சொல்றேன். காலேஜ்க்கு வந்து இது மட்டும் போதும் ரொம்ப. வேற எதுவும் தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்றதுக்கு, பேக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் ஹேண்ட் பேக் கூட எடுத்துட்டு வராங்க. லாங்கா ஹேண்ட் பேக்ஸ் இருக்கும்ல, அது கூட எடுத்துட்டு வராங்க. பேக் வந்து உங்க இஷ்டம் தான். அது வந்து கொஞ்சம் ஸ்லீக்கா சின்னதா இருக்க மாரி பாருங்க. சின்னதா மீன்ஸ் ஸ்கூல் பேக் மாரி இல்லாம கொஞ்சம் சின்னதா இருக்க மாரி பாருங்க. அது மட்டும் தான். ஏன்னா வந்து ஸ்டடீஸ் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் பிஜிலாம் பண்ணீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் பேக்கே தேவையில்லாம இருக்கலாம். இல்ல சம்டைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்து பிஜிக்கு வந்து அதிகமா இருக்கலாம். அது மாரி இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்லிம்மா ஏன்னா, அதுவுமே வந்து உங்களுக்கு லுக்க வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் காமனா யூனிஃபார்ம் போட்டுருப்போம். காமனா வந்து பெரிய குண்டு குண்டு பேக் வச்சிருப்போம். கிலோ கணக்குல இருக்கும் அந்த பேக். அது வந்து காமனா போயிடும். பட் வந்து காலேஜ் அப்படிங்கும்பொழுது நம்மள வந்து அதுவுமே வந்து ஒரு இதுல வரும். பேக்ஸ் யூஸ் பண்றதுமே வந்து இந்த கேட்டகரில வரும். ஸோ தட் அதையுமே நீங்க வந்து பாத்துக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ். ஸ்லிப்பர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து கான்சன்ட்ரேட் பண்றதே கிடையாது. எப்படி சொல்றது? நீங்க வந்து ஷூ வச்சுக்கலாம். நார்மல் இருக்கும்ல கட் ஷூன்னு சொல்லுவாங்க இல்லையா? கலர் கலரா. அது வந்து அலோடா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் சில ட்ரெஸ்ஸுக்கு வந்து அது போட்டா நல்லாருக்கும். அது ஒண்ணே ஒண்ணு வேணா வச்சுக்கோங்க. காமனா பிளாக் இல்லைன்னா வந்து பெய்ஜ் கலர்ல வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ஷூ தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து ஒரே ஸ்லிப்பர கன்டினியூவா யூஸ் பண்ணாதீங்க. சீக்கிரம் பிஞ்சு போயிடும். அதனால வந்து 2, 3 ஸ்லிப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அது வந்து ரொம்பவே பெட்டர். அதுல வந்து காமனா வந்து பிளாக் கலர், பெய்ஜ் கலர் இது வந்து வச்சுக்கலாம். இல்லன்னா எல்லாரும் யூஸ் பண்ற மாரி மெரூன், பிங்க் இது கூட நீங்க வச்சுக்கலாம். பட் வந்து என்னன்னா, அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணுவோம். காலேஜ் பொறுத்தவரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் வந்து அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணிட்டே இருப்போம். அதனால சீக்கிரம் பிஞ்சு போயிடும். 2, 3 வச்சுக்கும்போது அது பியறது வந்து குறையும். ஒண்ணு வந்து தனியா 2, 3 வச்சுக்கிறது வந்து ஃபார் பெட்டர்ன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸ்லிப்பர்ஸ்க்கும் வந்து கான்சன்ட்ரேஷன் குடுங்க. அதுவுமே வந்து ட்ரெஸ்ஸிங்ல தான் வரும். க்ரூமிங்ல தான் வரும் அதுவுமே. ஃபுல் ட்ரெஸ்ஸிங் பார்க்கும்போது ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல், பேக், மேக்கப் எல்லாமே நல்லா இருக்கும்போது, ஸ்லிப்பர் மட்டும் நல்லால்னா ஹோல் லுக்குமே கெடுத்துரும். நீங்க வேணா நல்லா இல்லாத ஸ்லிப்பர போட்டு பாருங்க. லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால ஸ்லிப்பர்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "செருப்புக்கு ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற? அதுல என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா வந்து ஒரு விஷயம் ஆள் பாதி, ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல. ஆள் பாதி தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆடை மட்டும் பாதி கிடையாது. ஆடைன்றது வந்து ஃபுல் நம்மள க்ரூம் பண்ணிக்கிறோம்ல. நம்ம செல்ஃபா நம்மளுக்கு பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த ஆடை பாதியில தான் வரும். அதுல வந்து ஹேர் ஸ்டைல், மேக்கப், ஸ்கின் கேர், நம்மளோட பாடி கேர், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங்
அப்புறம் பேக் கேரி பண்றது, எசென்ஷியல்ஸு, அப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து ஆடை பாதியில தான் வரும். ஆள் பாதி, ஆடை பாதின்றத நீங்க நம்புறீங்கன்னா, இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்ல வந்து ஒரு ஃப்ரெஷரா என்னென்ன கேரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சிம்பிள். மஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில். 1/2 லிட்டர், 1 லிட்டர் நீங்க எவ்வளோ தண்ணி குடிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேத்த மாரி வந்து நீங்க வந்து வாட்டர் பாட்டில் வந்து கேரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேக்கு உங்களுக்கு வந்து ஒரே ஒரு நோட் புக் போதும். லாங் சைஸ் நோட் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது போதும் ஃபர்ஸ்ட் டேக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பெருசா எதுவும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்ல சொல்லுவாங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான். அது வந்து அது போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பென்னு, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. இது வந்து பென்சில் கூட மேண்டேட்டரி கிடையாது. பட் பென் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து உங்க காலேஜ்ல வந்து ஃபோன் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா ஃபோன் எடுத்துக்கோங்க. இப்ப எல்லா காலேஜ்லயுமே வந்து அலோவ் பண்றாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. ஃபோன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஃபுட் இம்பார்ட்டன்ட். மொத நாளே வந்து வெளில சாப்பிட்டுக்கலாம். தயவு செய்து போகாதீங்க. ஃபுட் சரியில்லன்னா நமக்கு வந்து இந்த டேவே ஸ்பாயில் ஆன மாரி ஃபீல் ஆயிடும். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். எனக்கு வந்து எல்லா ஃபுட்டும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காது. அதனால நான் வந்து வீட்டு ஃபுட் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாப்பிடுவேன். அதுவுமே ஃபர்ஸ்ட் டே வந்து வீட்டு ஃபுட்டா எடுத்துட்டு போறது ஃபார் பெட்டரா தான் நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் அந்த மாரி போயிடுவோமா, பேக்ல என்னென்ன வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, கேர்ள்ஸ்க்கு வந்து லிப் பாம் வந்து மஸ்ட். ஏன் அப்டின்னா வந்து பேசுவோம், அந்த என்வைரன்மென்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். வெயில் அதிகமா இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா காலேஜ் பில்டிங்ஸ்ல வந்து வெயில் அதிகமா இருக்கும். அதனால வந்து ட்ரை ஆகும். தண்ணி நம்ம குடிக்க மாட்டோம். அதெல்லாம் நடக்கிறதுனால நமக்கு வந்து லிப் பாம் வந்து மெயினு. அதனால நமக்கு வந்து லிப் பாம் வந்து மெயினு. அப்புறம் வந்து பெர்ஃப்யூம். பாக்கெட் பெர்ஃப்யூம் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்மளே வந்து இதா காட்டிக்கிறதுக்கு. அது உங்களுக்கு வந்து தோணுச்சுனா நீங்க எடுத்துக்கோங்க. பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க வந்து வச்சுக்கிறது பெட்டர். நான் வச்சுக்குவேன். எப்பயுமே வச்சுக்குவேன். அப்புறம் நீங்க பொட்டு வைப்பீங்க அப்படின்னா, பொட்டு கீழ விழுந்துச்சுனா என்ன பண்றது? அழிஞ்சுச்சுனா என்ன பண்றதுக்காக பிந்தியோ இல்ல வந்து ஐலைனரோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தேவை அப்படின்னு நெறைய பேர் பொட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து தேவைன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு ஹேர் டை இல்லன்னா வந்து கிளட்ச் வந்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் போட்டு போற ஹேர் ஸ்டைலே ஃபுல் டே மெயின்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டா சம்மர்லாம் முடியவே முடியாது. இப்ப நம்ம ஹேர் டை போட்டு போறோம், இல்ல கிளட்ச் போட்டு போறோம். அது உடைஞ்சிரும். சம்டைம்ஸ் வேகமா அப்படி கிளட்ச் இழுத்தோம்னா உடஞ்சிரும். பஸ்லாம் போகும்போது உடைய நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால நான் எப்பயுமே ஒரு இயரிங், ஒரு ஹேர் டை, அப்புறம் வந்து ஒரு கிளட்ச் வந்து நான் எப்பயுமே வச்சிருப்பேன். லிப் பாம், அந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே தனியா ஒரு பவுச் போட்டு நான் வந்து என் பேக்ல வந்து வச்சிருப்பேன். அப்புறம் வந்து ஸ்மால் மிரர், பாக்கெட் மிரர் இருக்குல்லையா, அதுல வச்சிருப்பேன். அது வந்து தேவை கிடையாது. பட் தேவைன்னா நீங்க எடுத்துக்கலாம். அது மாரி தான். அதுக்கப்புறம் சானிடைசர் அப்படி இல்லன்னா வந்து ஹேண்ட் வாஷ் வந்து வச்சுக்கிறது பெட்டர். இதுவுமே வந்து உங்களோட சானிடேஷன் அதுக்கு ஏத்த மாரி தான். உங்களோட பிரிஃபரன்ஸ் தான். நான் வந்து யூஜிலலாம் எடுத்துட்டு போனது கிடையாது. கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து சானிடைசர், ஹேண்ட் வாஷ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆனுச்சு. அதனால நான் வந்து யூஜி ஃபுல்லா எடுத்துட்டு போகலன்னு சொல்ல முடியாது. 3 இயர்லேருந்து நான் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். யூஜி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 3 இயர்லேருந்து பிஜி வரைக்கும் ஒரே மாரி தான் இருந்தேன். அதனால எல்லா திங்ஸும் வந்து ஒரே மாரி தான் இருக்கும். இதுவுமே வந்து ஆ சானிடைசர், ஹேண்ட் வாஷ்லாம் எடுத்துட்டு போவோம். அடிக்கடி கை கழுவிட்டே இருப்பேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் படிச்ச குரூப்னாலயா அது ஏன்னு அப்படி தெரியல. அதுக்கப்புறம் மணி. ஸ்கூல்ல பெருசா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படாது. கேட்டா குடுப்பாங்க வீட்ல. அத வந்து குடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கும். நான் சொன்ன மாரி ஸ்கூல்ல வந்து பெருசா மணி வந்து தேவைப்படாது. ஆனா வந்து காலேஜ்ல வந்து மணி தேவைப்படும். எதுக்கு எடுத்தாலும் காசு, காசு, காசுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க சூஸ் பண்ற காலேஜ பொறுத்து இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்லலாம் அப்படி கேட்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது யுனிவர்சிட்டி அண்ட் பிரைவேட் காலேஜஸ் வச்சு காலேஜஸ் பத்தி நான் வந்து சொல்றேன். மேஜரா வந்து அமௌண்ட் எதுக்கு செலவாகும்னா, ஒண்ணு எக்ஸாம் ஃபீஸ்ன்னு வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. 3000, 1500, 5000 வாங்கிட்டே இருப்பாங்க. அது வந்து செமஸ்டருக்கு 1 டைம்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அது கூட சேர்த்து வச்சு அம்மா அப்பாட்ட கேட்டு கட்டிடலாம். பட் நெறைய பேர் வந்து ஜெராக்ஸ் எடு அவ்ளோ எடுக்க சொல்லுவாங்க. அது வந்து கடைசிக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ யூஸ்ஃபுல்லாவும் இருக்காது. ஜெராக்ஸ் எடுத்து நீங்க படிக்க போறதும் கிடையாது. ஏன்னா இப்பல்லாம் ஃபோன்ல தானே படிக்கிறோம். அதுக்காக சொல்றேன். நானுமே வந்து 2 மூட்டை நெறைய எனக்கு யூஜி, பிஜி ஜெராக்ஸ் எடுத்தது மட்டும் இருக்கு. வெயிட்டுக்கு போடுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். யூஜிக்கு எடுத்தது மட்டுமே அவ்ளோ பிஜில நான் வந்து அவ்வளவா எடுக்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து எடுக்கல. யூஜில எடுத்தது மட்டுமே 2 சாக்கு பை சொல்லுவாங்கல்ல, அது ஃபுல்லா வந்து மேல இருக்கு. வெயிட்டுக்கு போடுறதுக்காக வச்சிருக்கேன். எல்லாம் பிஜில யூஸ் ஆகும்னு நெனச்சு வச்சேன். பட் அதில கூட யூஸ் ஆகல. அப்படியே மூட்டை கட்டல் மூட்டையிலே இருக்கு. அதனால வந்து தேவைன்னா எடுங்க. பட் எடுக்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்காக அமௌண்ட் நீங்க கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். முன்னாடி கூட வாங்கி கூட வச்சுக்கலாம். அண்ட் ஒன் திங் வந்து முன்னாடி குடுத்த அமௌண்ட்ட வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. செலவ குறைச்சிட்டு வந்து சேவிங்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. ஏன்னா டக்குனு அமௌண்ட் குடும்பாங்க. எங்க காலேஜ்ல எப்படின்னா, இன்னைக்கு வந்து இது பண்ணுங்க. இன்னைக்கே முடிய போது இன்னைக்கே அப்ளை பண்ணுங்கம்பாங்க. இன்னைக்கே வந்து ஒர்க் ஷாப்புக்கு அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கே இது பண்ணுங்க. இன்னைக்கே குடுங்கம்பாங்க. கையில அமௌண்ட் இருக்கா? அது அமௌண்ட் இருக்கான்னா பாக்குறது கிடையாது. உடனே கேட்பாங்க. ஸோ தட் உங்க அக்கவுண்ட்ல காசு வச்சுக்கிறதும், கையில காசு வச்சுக்கிறதும் ஃபார் பெட்டர். மினிமம் ஒரு 200 இல்லாம டெய்லி காலேஜ் போகாதீங்க. 200 தினமும் செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 200 அப்படியே ஸ்டேபிளா வச்சுக்கோங்க கையில. அடிச்சனா அது 50ஓ 10ஓ 50ஓ 20ஓ இல்ல 100ஓ வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து எடுத்துட்டு போங்க. அந்த 200 தினமும் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து எதுக்காவது யூஸ் ஆகும். திடீர்னு கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த 200 வந்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு இது. அப்புறம் வந்து எக்ஸாம் ஃபீஸ், ஜெராக்ஸ் முடிஞ்சுச்சா, கேன்டீனுக்கு அதிகமா செலவாகும். ஏன்னா வந்து அப்பதான் நம்ம வந்து புதுசா பழகுறோம் கேன்டீனுக்கு. அப்புறம் வந்து புதுசா ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம். அவங்களலாம் கூட்டிட்டு போலாம், பேசலாம், பழகலாம்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு அதிகமா நம்ம வந்து போவோம். ஸோ தட் அதுல வந்து அதிகமா அமௌண்ட் ஆகும். இன்னொன்னு பெருசா வந்து எல்லாரும் வந்து கேன்டீன்ல அமௌண்ட் செலவு பண்ண மாட்டாங்க. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வந்து ரூ. 5 ரூ. 10 ரூ. 20 இதுக்கு மேல செலவே பண்ண மாட்டாங்க. நான் வந்து யாருக்கா வாங்கி குடுத்தா ரூ. 100 இருந்தா கூட வாங்கி தருவேன். அது மாரி தான் நானு. ஏன்னா சாப்பாட பொறுத்தவரைக்கும், ஸ்நாக்ஸ பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் கஞ்சம் பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுவும் அடுத்தவங்களுக்கு வாங்கி தரதுல வந்து யோசிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அந்த பழக்கத்திலேயே நான் வந்து இருந்துட்டேன். ஆனா ரூ. 10 ரூ. 20 எடுத்துட்டே வருவாங்க. அவங்க வந்து அதையுமே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போயிருவாங்க.
அப்பலாம் இருந்திருக்காங்க. ஆனா நம்ம வந்து அமௌண்ட் கையில வச்சுக்கிறது ஃபார் பெட்டர். அதுதான் நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் நான் சொன்ன மாரி பஸ்ஸு இல்ல வந்து எனி வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படும். அத நீங்க தான் வந்து அ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படின்னு சொல்லிட்டு, எந்த டிரான்ஸ்போர்ட்ல வரும், எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு ஒரு 1 மந்த் போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அதிலேயே தெரிஞ்சிரும். அதுக்கேத்த மாரி உங்க குடுக்குற பாக்கெட் மணிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இல்ல வந்து அது தனியா பஸ் ஃபீ வந்து வாங்கிக்கலாம் வீட்ல. அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்ன மாரி ஒர்க் ஷாப்க்கு வந்து நெறைய வந்து போடுவாங்க. நான் இதுவரைக்கும் 5 வருஷம் படிச்சதுல 20, 25 ஒர்க் ஷாப்க்கு மேல அதுக்கு மேலயே அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். அதுல பார்த்தீங்கன்னா, மேபி இது ரெஸ்யூம்ல போடுறதுக்குன்னா ஒரு 5, 6 ஒர்க் ஷாப் வந்து வொர்த்தா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 4, 5 ஒர்க் ஷாப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு சம்மந்தப்பட்டதா இருக்கும். மிச்சபடி எந்த ஒர்க் ஷாப்புமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தெரியல. வந்தவங்களுமே வந்து என்னமோ வந்து நம்மள வந்து மட்டப்படுத்தி பேசுவாங்க. நெறைய பேர் வந்து ஒர்க் ஷாப்புக்கு வரவங்க. யூசுவலி இப்படி பேசக்கூடாது. பட் 2, 3 பேர் பேசியிருக்காங்க எங்க காலேஜ்க்கு வந்தவங்க. அதனால எனக்கு வந்து ஒர்க் ஷாப் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து போயிடுச்சு. அதுக்கு வந்து அமௌண்ட் போட சொல்லுவாங்க. ரூ. 20 ரூ. 50 போட சொல்லுவாங்க. யூஜிலலாம் வந்து ரூ. 20 ரூ. 50 ரூ. 75லாம் வாங்குவாங்க. ஆனா பிஜி வந்ததுக்கப்புறம் ரூ. 200 கொடு, ரூ. 750 கொடு இப்படிதான் வந்து கேட்கறாங்க. ஆ அது கூட ஓகே. ரூ. 200 கூட, ரூ. 750 கூட யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒர்க் ஷாப் மட்டும் இல்லாம கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மீட்டிங் நடத்துவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துவாங்க. இதுக்கெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அதுக்காக அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். இதுதான் வந்து டோட்டலாவே உங்களுக்கு வந்து தேவைப்படுற விஷயங்கள். இப்ப நம்ம பாய்ஸ்க்கான ஸ்டைலிங் வந்து பார்க்கலாம். பாய்ஸும் அந்த மாரி தான் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் இருப்பாங்க ஸ்கூல் படிக்கும்போது. காலேஜ் வரும்போது கொஞ்சம் நம்ம மாறணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரெஸ்ஸு. அதேதான் அங்க சொன்ன மாரி தான் இங்கேயும். இந்த ட்ரெஸ் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த செக்குடு லைனு ட்ரெஸ்ஸ முதல்ல சுத்தமா விட்டுருங்க. அந்த செக்குடு ட்ரெஸ்லாம் பார்த்தா எனக்கே தாத்தா ஃபீல் வருது. உண்மையிலேயே சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். ஸ்டில் நவ் செக்குடு செட் போடுவான். 5 வருஷமா எனக்கு தெரியும். நான் போடாதம்மா நல்லா இல்ல அங்கிள் மாரி இருக்குன்னு சொன்னாலும் அதான் போட்டுக்குவான். அது வந்து நான் வந்து தப்பா சொல்ல வரல. அது வந்து உங்களுக்கு எதா காட்டுதுங்கும்போது நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு லெவல் அப் ஆகுறோம் அப்படிங்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸிங்கே லெவலப் பண்ணிக்கிறது பெட்டர். செக்குடு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல. ஃபுல்லா அவாய்ட் பண்ணாம வந்து கொஞ்சம் மினிமலா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காலேஜுக்கு வர ஸ்டாஃப்ஸே வந்து ஜென்ஸ் ஸ்டாஃப்ஸே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக்குடு போட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க ஏஜுக்கு அவங்க போடுறாங்க. அது ஓகேங்களாம். பட் வந்து நீங்க போடுறது வந்து எனக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சூட்டபிளா இருக்காது. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க போட்டுக்கோங்க. தப்பு கிடையாது. பிளெயின் ஷர்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சாலிட் கலர்ஸ்ல வந்து பிளெயின் ஷர்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரெட்டு, மெரூனு, அப்புறம் பிளாக்கு, அப்புறம் சம்டைம்ஸ் அந்த இது இருக்கும்ல டார்க் கிரீன் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து பெய்ஜ் கலர் பேண்ட்டோட இல்ல ஹாஃப் ஒயிட் கலர் பேண்ட்டோட நல்லா வந்து சூட் ஆகும். சூப்பரா இருக்கும். உங்க லுக்கே வந்து எலிவேட் பண்ணி காட்டும். அத நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஹேண்ட் கம்ஃபர்டபுளோ, இப்போ ஃபுல் ஹேண்டா, ஹாஃப் ஹேண்ட் எது கம்ஃபர்டபுளோ அதில வந்து ட்ரெஸ் தச்சுக்கோங்க. ஐ மீன் ஷர்ட் தச்சுக்கோங்க. இல்லன்னா வந்து ஷர்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எது கம்ஃபர்டபுளோ அப்படி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஹேர் இன்னொன்னு திங் என்னன்னா வந்து பேண்ட் வந்து என்னன்னா, அதுவுமே வந்து சாலிட் கலர்ல எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக்கு, ஹாஃப் ஒயிட்டு, டார்க் கிரீனு, அப்புறம் வந்து பெய்ஜ் கலரு, அப்புறம் வந்து ப்ரௌனு ஆஸ் யூசுவல் ப்ரௌனு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பேண்ட்ல வந்து செக்குடு போட்டா நல்லாயிருக்கும். ஷர்ட் தான் நல்லா இருக்காது. பேண்ட் வந்து செக்குடு போட்டா நல்லாயிருக்கும். அது நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும். செக்குடு பேண்ட் போட்டு பிளைனா ப்ரவுன் செக்குடு பேண்ட் போட்டுட்டு, மேல வந்து பெய்ஜ் கலர் வந்து ஷர்ட் போட்டா சூப்பரா இருக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கும். அதுக்கேத்த மாரி ஹேர் ஸ்டைல் போட்டு இது பண்ணிக்கலாம். கையில வந்து காப்பு எல்லாருமே போட்டுருப்பீங்க. அது வந்து நல்லாயிருக்கும் போட்டுக்கோங்க. அதுவுமே வந்து ஒரு ஸ்டைலிங்கா வரும். அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப மினிமலா வச்சுக்கோங்க. டெய்லி நீங்க கேரி அவுட் பண்ற மாரி வச்சுக்கோங்க. ஹேர் ஸ்டைல் டெய்லி வந்து ஸ்டைலிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. டெய்லி பேசிஸ்ல வந்து உங்க ஹேர் டேமேஜ் ஆகாத மாரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பேர்லாம் வந்து தெரியாது. பின்னாடி வந்து நெறைய முடிவாளர் தான் திட்டுவாங்க எங்க காலேஜ்ல. நெறைய காலேஜ்ல அப்படி தான் நெனைக்கிறேன். நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் ஐ மீன் எனக்கு பெருசா எந்த விஷயமும் தெரியல. பட் வந்து டெய்லி பேஸ்ல கேரி அவுட் பண்ற மாரி சிம்பிள் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க. அந்த இத மட்டும் மாத்தி மாத்தி வந்து நீங்களும் சீவுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹேர் லைன் வந்து ஏறதுக்கு நெறைய வந்து மென்ஸ்க்கு வந்து யூசுவலா வந்து சீக்கிரமா வந்து பால்னஸ் வரும். அதுக்காக வந்து ஹேர் ஸ்டைல் வந்து மாத்திட்டே இருங்க. பட் டெய்லியும் கோப்பப் பண்ற மாரி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஷூவோ, ஸ்லிப்பரோ நீங்க வந்து நீங்களுமே வந்து 2 ஸ்லிப்பர் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஷூ வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஷூ வந்து நார்மலா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. ஸ்னிக்கர்ஸ் மாரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டைலிங்ல பார்த்தீங்கன்னா வந்து பியர்ட் அண்டு முஸ்டாஷ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாரி வச்சுக்கோங்க. அதுக்குமே நெறைய ரூல்ஸ்லாம் வந்து இருக்கு. பட் எல்லா காலேஜ்க்கும் வந்து ரூல்ஸ் வந்து ஒரே மாரி இருக்கா? அதனால வந்து எதுவும் சொல்லல. அப்புறம் வந்து இந்த ஏஜ்ல வந்து நெறைய வந்து பிம்பிள்ஸ் வரும் ஃபேஸ்ல. அதனால பாய்ஸ்க்கும் வந்து ஸ்கின் கேர் இஸ் எசென்ஷியல். லிப் பாம் வந்து போட்டுக்கிறது பெட்டர். பட் வந்து நெறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் போடுறது அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து உங்க விஷயம். உங்களுக்கு வந்து லிப் சாப்பிடா இருந்தா பரவாயில்லன்னா, ஓகே பரவால்ல. இல்லன்னா லிப் பாம் போட்டுக்கிறது ஓகேன்னா, ஓகே போட்டுக்கோங்க. அது உங்க இஷ்டம் தான். அது வந்து எந்த பிரச்சனை கிடையாது. ஸ்கின் கேர் வந்து பண்ணுங்க. மாய்ஸ்சரைசராவது அட்லீஸ்ட் போடுங்க. சன்ஸ்கிரீனும் மாய்ஸ்சரைசர் மட்டுமாவது போடுங்க. அப்போ வந்து சன் டேமேஜ் இருக்காது. ட்ரைனஸ் இருக்காது. நம்ம ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். அது உங்க ஸ்கின் டைப் தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாரி ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்றது மஸ்ட். ஆயிலா, காம்பினேஷனா, நார்மலா, ட்ரை ஸ்கின்னான்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து இது. அப்புறம் வந்து உங்க பேக்ல வந்து என்ன கேரி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நோட் புக், ஒரு வாட்டர் பாட்டில் ஆஸ் யூசுவல். அப்புறம் வந்து ஃபோனு, எக்ஸ்ட்ரா மணி நீங்க வந்து எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து பாய்ஸ் வந்து நிறைய செலவு பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறது. கேர்ள்ஸ் விட அதிகமா செலவு பண்றதுனால நீங்க வந்து எக்ஸ்ட்ரா மணி வச்சுக்கிறது பெட்டர் நான் சொல்லுவேன். தட்ஸ் இட் அவ்வளோதான். காலேஜ்க்கு ஐடி கார்டு மறந்துறாதீங்க யாரும். ஏன்னா எங்க காலேஜ்லாம் ஐடி கார்டுலாம் உள்ளே விட மாட்டாங்க. ஐடி கார்டு வந்து மறந்துறாதீங்க. டெய்லி போட்டுக்கோங்க. ஐடி கார்டு கொடுக்க ஒரு 1 மாசம் ஆகும். 1 மாசத்துக்கு அப்புறம் மறந்துறாதீங்க. அவ்வளதான்.